பிக்குக்கு மற்ற பக்கத்துக்கு போகும். அவர் ஒன்று வருவானே இந்த பாதை நீ பண்ணிங்க பயன்படாத இல்லை ஒன்றும் இல்லாட்டி நாங்கள் அந்த போகிறோம். அது லீகலியாக போயிட்டு காணி ஊனத்தை நாங்கள் எங்கிட்ட பாதையை காட்டிங்க காணி ஊனத்தையும் கூப்பிடும் போவோம். அப்படி ஒரு உடம்பு முறைக்கு போய் வழக்கு போவோம். அப்படி ஒன்று உடைச்சு கொண்டு போனா தான் இது போகல. அந்த விகார கட்டிடம் உள்ள 4 சதுரம் தானே கூப்பி உள்ளது. மற்றதெல்லாம் மனசுக்கு வச்ச திசையும் தூக்கி கொண்டு போனதானே சுண்ணாம்பு தானே எல்லாரும் தூக்கினாங்க. அப்ப சிலி எடுக்கிறது இந்த பிரச்சனையும் வராது, மழக்காலம் வராது, நிலநடுக்கம் பாதிக்கப்படாது, விக்கு கட்டின வீட்டுல நிலநடுக்கம் பாதிக்கப்படாது. அப்ப நாங்கள் இப்ப என்ன முடிவு எடுக்கணும்? அதை பிறகு தேவையான காலையில காசு கொடுக்குறதோ என்ன செய்யறாரு பார்ப்போம். அந்த விகார உள்ள சுற்றுலக தவிர அடக்காம வீதி காணியத்தை விடுவிச்சு போட்டு சரியா விடுவிச்சு போட்டு பிறகு அந்த வியார கட்டுறதுக்கு நைனானிக்கு வியாரத்துக்கு சொன்ன மாதிரி தீர்மானிக்கிறார். அதை மக்கள் அந்த காணிக்காரன் தீர்மானிக்கிறார். அந்த வேலை பந்து உள்ளுக்கு போன வழியா போய் அந்த அளவு நீங்க அந்த பவானி வீதி வழக்க போடக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அது நீங்க கொஞ்சம் உங்களுக்கு இதுதான் நோக்கம். நீங்க சும்மா ஆதாரம் இல்ல சும்மா எந்த கட்சி தீர்மானம் எடுத்தது? எந்த கட்சி தீர்மானம் கட்சியா அந்த அப்படி தீர்மானம் எடுக்க அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதனை எதிர்த்து அன்று அடையாளப்படுத்தப்பட்ட போது நாம் நமது பிரதேச சபைக்குரிய வீதியை அடையாளப்படுத்தியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே நேற்று பௌத்த விகார ஜிந்தோட நாமதேரர் அவருக்கு எங்களுடைய கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். எங்களுடைய பிரதேச சபைக்கு சொந்த வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. வெலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பாகவும் அது தொடர்பாக அண்மையில் இடம்பெறவிருந்த காணி அளவீடு தொடர்பாகவும் இதன்போது சபை உறுப்பினர்களால் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஒரு வழக்கொண்டு இருக்குமே மற்ற ப்ரோசஸோடு நடக்காது. வழக்கு ப்ரோசஸோடு நிறுத்தப்பட்டிருக்கே அதுக்கான ஒரு இதாகத்தான் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக நான் உரிய ஆக்களோட கலைச்சி இடத்துல தாங்கள் அந்த ப்ரோசஸ் செய்யலாம். காணி விடுவிப்புக்கான முழு முயற்சி செய்யலாம் வந்து அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சொல்லி 7ஆம் மாதம் 10 7ஆம் மாதம் 2ஆம் தேதி அதுக்கு முன்னமே ஒரு கேபினட் டிசிஷன் ஒன்று போடப்பட்டது. எப்படி உள்ளூர் ராஜ்யாலை ஏனைய உள்ளூர் அரசியல் பிரமுகர்களாலே பொதுமக்களாலே கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டு அடிப்படையில் தையிட்டி விகாரைக்குரிய காணி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக 17 உரிமையாளரும் நைனாதி விகாராளர் வைத்து 17 பேரை சேர்த்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டியில இருக்கு கேபினட் டிசிஷன்ல அப்படித்தான் போட்டு அதைத்தான்
அதுதான் பிரச்சனை. அவற்ற பேரை சேர்த்தா அது வராது. நான் கவனிட்டீங்க தான் தந்தானே உங்களுக்கு அதான் எங்கெண்டிய ஆக்கல்ல விளக்கம் இருக்கும். இதான் நடந்தது. இந்த எல்லாம் 17 கூடுறாங்க காரணம் 16 உண்மையாக இல்ல இல்ல அதான் சொல்றோம். இல்ல நான் இங்க சொன்னானே எத்தனை சொல்லி இருக்கேன். சம்பந்தப்பட்ட காணி உரிமையாளர் 17 பேர். 17 பேர் நீங்க சொல்லலாம் போறீங்க அந்த யாராவது இல்ல இவன் இல்ல நயனாதிரி யாராவது இவன் நயனாதிரி யாராவது இல்ல அவரோட சேர்த்து 17 நாங்க ஏற்கனவே 17 டோக்கி கொடுத்துறோம். அதெல்லாம் அங்க உங்களுக்கு இல்ல இந்த கவுன்சில்ல திருப்பி நான் சொல்லிக் கொள்வார். ஓ நயனாதிரி யாராவது இவரான்னு சொல்லி 16 பொதுமக்கள் நயனாதிரி யாராவது 17 திரும்ப சொல்ற கம்யூனிட்டி அப்படிதான் போட்டு அந்த அடிப்படையில தான் இந்த குழு நியமிக்கப்பட்டது. இல்ல இல்ல சொன்ன நீங்க அதை கவனிக்க அதான் கவுன்சில் நான் சொல்ல நாம முரண்பாட்டோடு என்னண்டா உண்மையா ஊதி உள்ள ஆள் வந்து நயனாதிரி அங்க இருக்கிற யாராவது அந்த கமிட்டி அவன் கொண்டில இல்ல அவன் கொண்டில இல்ல ஏன்னா உடனடியாக வெடிச்சு ஜிஆர்டி சொல்றேன் அவன் ஒரு குரூப்பினர் நான் ஒரு குரூப்பினர் தான் அவர் வழக்கு கொடுக்குறாங்க இந்த முரண்பாடு வந்து அவரை கொண்டு வந்து உள்வாங்கினால சொல்றபடியே மத்தனைக்கும் அப்பா நாங்க வேற ஒப்பீனியன் கேட்டா நான் இப்ப மற்ற சட்டரியா வாழ்ந்துருக்கேன். முதற்கட்டமே இப்ப அன்றைக்கு நாங்க ரோட்டை ஆயிரம் பண்ணிட்டேன். சரிதானே எங்க காணி அழைக்க ரோட்டை ஆயிரம் பண்ணிட்டேன். நேற்று வந்த உடனே கல்ல நான் டிஷ் பண்ணி போட்டுருக்கேன். விளையாடு போலீஸ் முதல் நந்தனார் போட்டுருக்கேன். நீங்க என்ன பிரதேச சபையில பொதுப்பாதை அடைச்சி வச்சுக்கிறீங்க. உடனடியாக 5ஆம் மாதம் 11ஆம் தேதி முன்ன விட வருமானு அதுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கடையில் அவர்தான் இல்ல இல்ல அவருக்கு இந்த காணி இல்ல இல்ல நீங்க பிளான் அவர் ஆறு அடைச்சு வச்சுக்கிற அவர்தான் உங்க பிளான் ஆறு அடைச்சு வச்சுக்கிறாரு. நீங்க சொல்றபடியா இருக்கு. நீங்கள் ஒரு பிள்ளையா நல்ல காணி படிச்சிருக்கு ஒருத்தருக்கு நீங்க கடிதம் போடுற இந்த கடிதங்களை கொடுங்க. நீங்க நான் சொல்றது படியா கடுங்க இங்க எழுதலாம் தீர்மானம் எடுக்கப்பட்டது. நீங்க படியா பாருங்க 22 பௌத்த துறவியல் போதவாசி கடத்தி அதெல்லாம் விடயம் இருக்கு. 22 பௌத்த துறவியல் போதவாசி கடத்தி அந்த விடயத்துக்கு ஜனாதிபதி 3 மாத இடங்களை கூப்பிட்டு கதைக்கிறார் சொன்னா இங்க அவை செய்கிற வேலை நாகக்குடியில் ஒரு விளையாட்டு தைப்பட்டியில் ஒரு விளையாட்டு அதனால இந்த காலத்தில் ஏன் இந்த விடயத்தால் இன முரண்பாட்டை கொண்டு வர இந்த தைப்பட்டி வியார விடயத்துக்கு 3 மாதங்களை கூப்பிட்டு இந்த இதை கூப்பிட்டு நடத்த முடியாம இருக்கு. மற்றது நீங்கள் அங்க வந்தவைய ஊடகவியலாக உள்ளக்கூடிய மற்றது குருந்தூர் மேல அவருக்கு என்ன தொல்லியல் திணைகளுக்கு இங்க என்ன வேணும் ஆகியால இவர்கிட்ட விடுறதுக்கான ஒரு டிசிஷன் இல்லை. நீங்க சொல்ற விடயத்துக்கு இன்றைக்கு எத்தனை மாசம் இருக்கணும் முதல் ஒரு 60 நாள் வேணும்னு சொல்லி இப்ப நீங்க போன மாதம் ஒரு ரேடியோ கொடுத்துருங்க இந்த வழக்கு அதான் எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னா இதை சொல்லிக்கொண்டுதான் வந்து காணி உள்ள நயனாதி விக்கு வேலை ஆனா உங்க விக்கு வேலை என்ன பண்றீங்க அவையோட அவருக்கு கொடுத்தப்பட்ட லெட்டர் நீங்க வாசிக்க நாங்கள் அவருப்பட ஜனாதிபதி பிரதமர் அனைவருமே லெட்டர் போகும் லெட்டர் போட்டது தான் அவருக்கு மற்றபடி அவர் அடுத்த தெரியல அவருக்கு போட்ட லெட்டருங்க அவருக்கு வந்த லெட்டர் வந்து அடுத்த அளவு தருமம் கொடுக்குறாங்க. அதில் வந்து எங்களுக்கு விஷயம் தெரிவிக்கப்படல. குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரியப்பட்டது பாருங்க. அமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலில் 1971ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வரைபடத்தின் அளவுகளை அடிப்படையாக கொண்டு அனைத்து நிலப்பகுதிகள் முன்னளவும் அளவிட்டு அதற்கான 17 குண்டுகள் நிலப்பகுதி பகுதிகளுக்கு ஆயிரம் காணப்பட்டு பொருத்தமானது இருக்கு மேலே தெரிவிக்கப்படும். இந்த விஷயம் மட்டுமே அப்ப நாங்க புரிய போறோம் முன்னுமே முரண்பாடு அப்படி இருந்து அடுத்த கொள்கையில இந்த 1971ஆம் ஆண்டு மெப்ப வந்து யாழ்ப்பாண சேவை அப்படின்றத நாங்கள்
யாழ்ப்பாண சிறுவர் செயலாளர் கேட்டோம் இந்த மேக்ஸிமம் தான் பட் டாக்குமெண்ட் டிஏட கூட கேட்டோம் இந்த மேக்ஸிமம் நீங்க பாத்துறீங்க அப்ப பாத்துறீங்க அதான் யாருமே பாக்கல வெளியில வருது அதான் நான் அதனே சொல்றது அதத்தான் என்னண்டா இதான் முரண்பாடு இல்லையா கடற்சாலை இந்த குழப்பம் கட்சி இந்த தலைவலிகள் சரி சொல்ல 1972 ஆண்டுக்கு நம்ம அதுதான் இல்லை நீங்க என்னடா இவங்க குல்பர்கால அந்த மெப்போட வாரமா நான் அந்த மெப்ப கட்டம் யாருமே வாடி கொழும்பேர்ல வந்து ஒரு சேவை வந்து லீவாங்க 2 சீட்ல போய் ஓகே பண்ண மெப்ப கூட அதுல வந்து ஒரே ஒரு இடத்துல புலிஸ் டெம்ப்ளேட் போடுறாங்க அந்த எல்லை வந்து நிர்ணயப்படுது அந்த எல்லை வந்து வேங்க எந்த சந்தகம் இந்த எல்லை வந்து நிர்ணயப்படுத்தி போட்டு அப்புறம் இது வந்து எங்களுக்கு வந்து மீட்டிங்ல வழியா வழங்கப்பட்டது நாங்க ஒரு தெளிவு வந்து இதான் நடந்தது நாங்க அப்புறம் நாங்க இதுல நாங்க தற்போது இருக்கிற இடத்துல நீங்க மார்க் பண்ணி காட்டணும் அது சொன்னா ஓகே மார்க் பண்ணி காட்டணும் அதே நேரத்தில் வேற இடத்தையும் மார்க் பண்ணி போக மாட்டோம் அப்ப நாங்க அது இது ஓகே இது வந்து இப்ப நீங்க கூகுள் அப்டேட் பண்ணி கூகுள் அடுத்த ரெண்டு மார்க் பண்ணோம்னா ரெடி ஆயிடும் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வே பண்ண சூப்பரண்ட் பெரிய கூப்பிட்டு நடத்தி அது வந்து காணி அளவுதான் நடக்கா காணி அளவு நம்ம இப்போ காணி அளவு இதனால சந்தேகத்தை ஏற்படுத்தினால அந்த லெட்டருக்குரிய ஆரம்ப வேலை அதான் தொடங்கணும் லெட்டர் பண்ணா லெட்டர் மீட்டிங் வந்து நடந்தது 3ஆம் கட்ட மீட்டிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்களை கூப்பிடு யாருமே நாங்க போய் நாங்கள் பிக்கும் போய் இந்த கள்ள பிக்கும் இந்த சட்டவும் அதில் குடியிருக்கிற பிக்கும் கொடுத்த மீட்டிங் வந்து அந்த மீட்டிங்ல நடந்த விடயங்களை மேற்கொண்டு அளவுடன் சொல்லி போடுங்க என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியும் மீட்டிங் சேர்ந்து வரதுன்னு சொல்றாங்க அப்படி இருக்க இதுல வந்து அந்த கூட்டம் நாங்கள் வந்து டிசி மீட்டிங்ல போட்டு இந்த பாராளுமன்ற அவை வந்து உள்வா மக்களை கூப்பிட்டு முடிவெடுக்கலாம் ரெண்டாம் நடந்த மீட்டிங் அப்படி பயிர் வச்சுட்டு வருஷத்துக்கு முதல் நாள் நீ வந்து நீங்க வேலை முதல் ஒரு நாள் விட்டு வியாழக்கிழமை மழை போயணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை இரவு கோல் பண்ணி சனிக்கிழமை மீட்டிங் வருது சரி வெள்ளிக்கிழமை மத்தியானம் கோல் பண்ணி சனிக்கிழமை மீட்டிங் முதலாவது சனிக்கிழமை மீட்டிங் போனாங்க அப்பவே நாங்கள் லெட்டரில் கொடுத்துட்டோம் இப்ப இதுல தெரியாம சும்மா பேஸ்புக்ல வராது கொண்டு போனாங்க தெரியாம விளங்கி கொடுத்தாரு 15ஆம் தேதி நான் கொடுத்து வாங்கி அவர் வந்து ரெண்டாவது எப்படி வாங்கி பயிர்கள் இருக்கலாம் தெரியாது மாசம் கொடுத்த எப்படி பயிர்கள் வச்சாலும் தெரிஞ்சு சரி ஒன்றும் ரிப்ளை பண்றது இல்லை ஒன்று வெளியில தெரியப்படுறது இல்லை சரி அதை அப்படியே 15ஆம் தேதி தெளிவாக கொடுத்துருக்கோம் இதுல வந்து நாங்கள் காணி அளவு ரெண்டாங்களுக்கு உறுதிமொழியில எடுத்து வாங்கணும் சொல்லி நாங்கள் 15ஆம் தேதி கொடுத்தோம் சரி அளவுக்கு பதினேழாம் ஒரு நாள் ஆஃபீஸ் டைம் தான் வந்து 15ஆம் தேதி தான் ஆஃபீஸ் டைம் வந்து 17ஆம் தேதி அளவுக்கு கிடைக்கல நாங்கள் ஒரு நாள் அந்த அண்டி உடனே நாங்கள் லெட்டர் பண்ணி கொடுத்தோம் அதுக்கு ஒரு கிளைம் சரி அதுக்கு பிறகு அளந்த வரைக்கும் நாங்கள் ஒரு நிபந்தனையோட போனோம் அறிக்கையில் வந்து அதில் போனாங்க என்னன்னா நில அளவு திணைக்கிறது என்ன காரணத்துக்காக நில அளவை செய்கின்றன அவர்களுக்கு வந்து உத்தியோக கடன் நமக்கு கிரதி தரப்பட வேண்டும் அது பிறகு நாங்கள் தெரியப்படுறோம் தங்களுக்கு வழங்கப்பட்ட கட்டத்தில் சட்டவிரோத வியாழைக்கான பெயர் அங்கீகாரம் குறிப்பிடப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெனில் இது ஒரு பதிவு செய்யப்படாத பெயர் சூட்டப்படாத ஏற்படுத்தப்பட முடியாத கட்டடம் அத்தகைய கட்டடத்துக்கு அரசு கடிதங்களை அங்கீகாரம் கொடுத்து எழுதப்படுவது மிகவும் ஆபத்தானது அந்த தீர்மானம் நீங்க அப்போ தான் சட்டவிரோத கட்டணம் அங்கீகாரம் அது டிஎஸ் வந்து இப்ப போட்டுறாங்க யாழ்ப்பாண கிறிஸ்தவியார் தொடர்பான காணிப்பிணக்கு மக்கள் வெற்றி யாழ்ப்பாண கிறிஸ்தவியாரை தொடர்பான காணிப்பிணக்கு தீர்வு காண்பதற்காக திட்டம் இது வந்து மக்கள் நடந்தது பிரச்சனைக்கு அதைத்தானே எதிரியா போடுவாங்க திசவிகார காணி பிரச்சனை இல்ல அது அவே அப்படி சட்டவிரோதம் அவே தாங்கள் தீர்மானிக்கலாதானே அவே கேபினட் டிசிஷன்லேயே அதான் போடுவோம் திசவிகாரையில் உள்ள தனியார் காணிகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அந்த 16 பேரோட நியாயாதிகாராக கேபினட் டிசிஷன் இல்லை ஒவ்வொரு கூட்டத்திலையும் தெளிவாக சொல்றாங்க இல்ல ஒவ்வொரு கூட்டத்திலையும் பணிவாக தெளிவாக திரும்ப சொல்றாங்க இல்ல இப்ப இருக்கு
இதான் கம்யூனிட்டிஸ் இதுல நீங்க இருக்கிற ஆட்கள் அந்த போறாங்க ஆடிவாட வேறுபாடு இல்லை நேராக வேறுபாடு இதான் இதுவும் தான் நீங்க வந்து இதுதான் அதுல வழியாக அன்னை முரண்பாடு ஏற்படுத்திக்கலாம் என்ற விடயம் சமய குழுக்கள் உள்ளூராட்சி மன்றம் சிவில் சமூக அமைப்புகளிடையே மோதல் நிலைமை ஏற்படுத்த காரணமாக அமைந்துள்ள பிரதேச ஒற்றுமை கூட்டலாக இருக்கிறது. குறித்த காணியில் சட்டரீதியான அந்தஸ்து பற்றி ஆராய்ந்து உண்மையான உரிமையாளர் கண்டது நைனாதி விகார காணி சிவில் உரிமையாளர் குறித்தான 16 உறுப்பினர் கொமிட்டி கொமிட்டியில் இருக்காங்க 17 பேர் கொமிட்டி 17 பேர் என்ன 17 பேர் தனியாக இதுல போட்டு சிவில் உரிமையாளர் குறித்தான 16 உறுதிகள் திசைவியாரின் காணி பதிவு பற்றி ஆராய்தல் திசைவியாரின் மறைவிடம் கட்டண அங்கீகாரம் பற்றி ஆராய்தல் வரலாற்று சமய பின்னணிகளை ஆராய்தல் பண்டைய திசைவியாரை பற்றிய வரலாற்று சாட்சியங்களை ஆராய்தல் அமரபுர நிக்காயாளர் வியாரை குறிப்பியான வருமானது எல்லாம் கொமிட்டியில போட்ட காணி உரிமையாளர் கொமிட்டியில போட்டது டிஜியை போட்டு தொல்பொருள் திணைக்களத்தில் டிஜி தாண்டே வந்து அமரபுர நிக்காக போட்டிருக்கீங்க மற்ற பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சமய தலைவர்களால் தேர்ந்தப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார் அது ஒரு போட்டி நீங்க அதை மெந்த பண்ணி நீங்க எழுதிருக்கலாம் இந்த பிரதேச எங்களுக்கு வந்திருந்தாலும் இல்ல சொல்றாங்க நீங்க வேற இடங்களை காட்டிருக்கீங்க அன்னைக்கு ஒன்னாவது சாமன் சொன்னவர்தானே உங்களே அடுத்த கமிட்டிக்கு அடுத்த ஒரு பிரஷர் விலைக்கான கிடைக்கும் சரி இப்ப அவருக்கு அன்னைக்கு வந்தால் அவர் வந்து புத்தாளி இல்லை புத்த சமயத்தை இல்ல அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் லெக்சர் சீனியர் லெக்சர் மாவட்ட செயலாளர்கள் டிஎஸ் வந்து அவர்கள் இது கடைசியா நான் அளவீடு செய்ய உறுதிமொழி கேட்டு இதை வந்து இப்ப எல்லா பேஸ்புக் போராடி எல்லாம் இல்ல
இந்த லெட்டர் ஊதியாங்க இந்த லெட்டர் ஊதியாங்க இந்த லெட்டர் ஊதியாங்க அப்ப நாங்கள் லெட்டர் இல்ல நாங்கள் நீங்களும் அதை அவைக்கு சார்பாக நீங்க ஒரு இந்த லெட்டர் இல்ல எனக்கு மேக்ஸிமம் இந்த நோக்கம் இந்த மக்கள்கிட்ட காணியை அவசரமா நான் 7 பேர் ஒரு லெட்டர்ல சைன் பண்ணேன் அதுக்கு சாதாரணமாவே தெரியும் ஒரு லெட்டர்ல ஒரு அரசன் லெட்டர்ல சைன் பண்ணாங்க சாதாரண தெரியும் நாங்கள் லெட்டர் இது வந்து 100 பேர் செல்லுபடியா ஆல்மெண்ட் நீங்க இந்த லெட்டர் கூட ஃபைல் வை டிஎஸ் வந்து அதாவது தனியா கான்டிஷன் இருக்கு 7 பேர் வந்து கமிட்டி நான் சைன் பண்ணிருக்காங்க சொல்ல இந்த லெட்டர் கூட ஃபைல் பண்ணி ஊதியம் நான் அதை ஊதியம் அதை ரெஃபரன்ஸ் வச்சுக்கோம் நீங்க இந்த லெட்டர் தான் அதுதான் நான் அவாது ஒரு லெட்டர் என்னக்கா அவ அந்த லெட்டர் ஆனா அவாது இந்த லெட்டர் இல்ல அதுக்கிட்ட வாங்க வேண்டிய அதான் தேவையில்லாத எத்தனையோ உத்தியோகத்துக்கு லெட்டர் பயன்படுத்துறீங்க 7 பேருக்கு லெட்டர் 7 பேருக்கு லெட்டர் ஓகே நாளைக்கு 8 மணில இருந்தா இன்னேரம் 3 மணில இந்த காரியத்தை எழுதலாம்னு முடிவெடுக்காங்க எவ்வளவு படிச்ச உத்தியோகம் உங்களை கூட உங்களை உண்மையா நீங்க அதை வந்தது சந்தோஷம் உங்களை கூட உள்வாங்கி வாங்கி இல்ல நானே பெறாம இருந்தேன் எனக்கு சொல்லப்பட்டது 1971ஆம் ஆண்டு பத்து படியில செய்யல மாட்டேன் அங்க நடந்த பிரச்சனை அன்னைக்கு ஓபில நெஞ்ச காரணங்க இந்த பிரச்சனை வந்தாங்க அதே நேரத்துல எனக்கு இன்னொரு பிரச்சனை இன்னொரு ப்ரோக்ராம்ல கெஸ்டா போக வேண்டிய நிலைமை போய் எங்கிட்ட முன்பள்ளி இந்த சந்தையை அதை ஆரம்பிச்சு போட்டு அங்க நீ கேட்கலாம் காணி உரிமையாளர்களால் அடிச்சார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் முடிச்சு அதில் வந்து அவைகளுக்கு தற்போதைய ஒரு தீர்மானம் எடுத்துருக்க நீங்க வந்து சொன்னீங்க காணி வந்து என்ன கொடுக்க இப்போ நீங்கள் சட்ட நடவடிக்கையோ என்ன பண்ணுறா உங்களுக்கு அதிகாரம் நீங்க அதில் வந்து உட்காந்து ஆனா டிஎஸ்சியே நாங்களும் வந்து அப்படிங்க அது ஒரு பண்ணி இல்ல அவை நீங்க ஒர்க் பண்ண சொல்லி இனி வந்து நடக்கிற நடவடிக்கை நீங்க தான் போறோம் நீங்க தான் போறோம் ஐயோ அதான் என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு ஆனா இதே இது வந்து நாங்கள் பேரணில கொண்டீங்களா முதலாவது மீட்டிங் நம்ம தெரியுங்க பைசா கட்டுக்குள்ள இருக்கு இல்ல அது முதல் இருந்தா அப்படித்தான் இருந்தது நாங்கள் நிறைய அப்படித்தான் இருந்தோம் அது நடந்து 2-3 மாதத்துக்கு நானும் ஃபுல்லா வெளியே இன்றைக்கு ராணுவம் இல்லை தானே ராணுவம் இல்லை தானே ராணுவம் இப்ப அம்மி அங்க இல்லை இப்ப இன்னொரு நோக்கத்தை நான் வளர்ந்து போய் இப்ப நான் வெளியில பிடிச்சதை காட்ட அப்படியோட இருக்குதான் என்னன்னா எங்கெங்க பிரதேச பாதைய சட்டவிரோதமா இவரை வச்சுக்கிட்ட 14 நாளைக்கு அவரை பாதையை ப்ளே பண்ணுவோம் இல்லாட்டி அடுத்த நாங்க வடக்கு போய் காணி உரிமையாளர் நேற்று ரீசன் பண்ண சொல்லிட்டாங்க மே மாசம் 11ஆம் தேதி போட்டு தான் போட்டுருக்கேன் நான் பலாரி பொலிசு கொண்டே கொடுக்க இடம் வச்சுக்கிறேன் கையில் கொண்டே கொடுக்க 2வது போட்டு கொட்டுவியா இருப்பேன் அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது பிரதேசம் இந்த வாரி நேற்று அளந்தான் தெரியும் நானே பிரதேசம் இந்த வாரி அளந்தானது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கேயும் தொடர்ந்து எங்கேயும் டிஓமா ரொம்ப பெருசாண்டது அப்போ கேட்டால் காட்ட முடியாது தானே உங்களுடைய அப்பாட்ட உதவியோட மிச்சது வேண்டாம் அது கூட அதுக்கு வேற எடுத்து இந்த படம் அது வேலையா அப்ப எந்த நோக்கம் வந்து மேக்சிமம் அங்கே காணிகளை வெளியில் எடுக்க விடுறோம் சில ஓனர்ஷிப்போட லொக்கேஷனே ரெடி பண்ணிப்போம் இந்த அடுத்த காணி இதான் இன்றைக்கு காலமே உங்களை சொல்றேன் இல்ல இல்ல அவைக்குள்ள என்னன்னா ஒரு கோஆர்டினேஷன் இல்ல என்னன்னா அவ வந்து விடுவிக்கிறதா பிரதான நோக்கமா இருந்தது அதுல பிரதான நோக்கத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய தேவைப்பாடும் இருந்தது இப்ப நாங்கள் மேக்சிமம் அந்த காணியை வெளியில் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இப்ப நாங்கள் ஒரு ரோட்டுக்கு வந்தவல்லோ முதலாவது பிரதேசம் ரோட்டை அளந்தாய்த்தானே மேப் பண்ணியாத்தானே இப்ப அவர் சொல்லாட்டி அடுத்த நாள் கேஸுக்கு போவோம் என்னண்டா நேரடியா ஒரு விஷயத்துக்கு போனாங்கன்னா ஒண்ணுமே நடக்காது
யாரை உடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு கண்டு போனால் அது வேற மத கலவரத்தை ஏற்படுத்தும் என்று சொல்றோம். நாங்கள் வேற சட்டஜியில் தான் சிலர் வகுப்போம். அப்ப முதல் நாங்கள் என்னென்ன பாதையை அடைஞ்சிருக்கிறோம். பாதையை ஐடென்டி பண்ணி லேண்ட் ஓனர்ஸையும் கூப்பிட வேண்டி நீதிமன்றத்தால காணிகளை காட்ட வேண்டிய இந்த காணி எங்க ரோட்டில் வந்து 2 பக்கம் காணி காட்டு. அப்ப அது வரை தானே அப்படி ஒரு 3 தான் வாங்கி நேற்று வந்த உடனே அது சொன்னேன் அந்த 3 போயிட்டேன். சரிதானே நாங்கள் அந்த விஷயத்தில் ஒன்று அதை வெற்றிகரமாக முடிப்போம். அன்று வந்து நீங்கள் அமைச்சர் எல்லாரும் பாதையில போய் நின்று பாதையை முதல் செய்யும் பாதையை அடையாளம் காட்டி அமைச்சருக்கு அமைச்சர் சொன்னது வழக்கு போட வேண்டாம். நாங்கள் ஒரு அமைங்க இந்த பாதையை குறிப்போம். நீங்கள் என்ன அதிலேயே சொன்னீங்க திருத்தி முடியட்டும் பாதையை துப்புரவாக்கம் சொன்னீங்க. இன்றைக்கு 4 மாதம் கடந்து இப்போ நீங்கள் வரவேற்கிறது நான் 14 நாள் கடிதம் கொடுத்துருந்தீங்க. நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் போட்ட முதல் விடுவோம். சரியா ஏசிபியும் திருத்தி முடியல தானே. ஆனா இதுல நீங்கள் என்ன செய்திருக்கீங்கன்னா இப்ப இதை கேட்டது வந்து நியாயமான கேள்வி. நிறைய பெற்ற பயன் கடிதம் பண்ணது நியாயமான கேள்வி. அந்த இப்ப நாங்க பிரதேச சபையில கதைக்கப்படும் பிரதேச சபையில நான் இந்த பேருக்கு பேர் மாற்றிய வாரம் சொன்னா அப்பா அந்த பேர்ல உறுதி இந்த பேர்ல உறுதி மாற்றியாச்சு. 2 விஷயம் இருக்கு. அதோ விஷயம் நடந்த விஷயம் ஆதாரமும் இருக்கு. ஆனா பேரை மாற்ற வரைக்கும் உங்களோட தப்பு விஷயத்தை என்ன கேட்கிறீங்க ஒரு பூமத்தாரி அதை கொண்டு போய் அந்த தோம்பையை எடுத்து இந்த 2 உறுதியையும் கொடுத்து லோயர்கிட்ட அதுல பேர் மாற்றத்துக்கு சரியில்லாம் தெரியல கையெழுத்து வேணுமான்னு சொல்றீங்களானே. அப்ப ஒரிஜினல் உறுதி பரம்பரை உறுதி இந்த உறுதி தோம் 30 வருஷம் தோம்பு இருக்கிற இதுல எந்த பேர் அந்த உறுதியில அப்பாண்ட பேர் அதுல அப்பாண்ட பழைய சோழரை கட்டின சுட்டுற அதை உங்களால மாத்தி தெரியலாம் பேரை மாத்தி தெரியலாம். அப்ப நாங்க இந்த கல்யாணம் இல்லாதவங்க 2 பேர்ல கொண்டு போயில அது செல்லுபடியா அதுக்காண்டிதான் வேண்டாம். அது சிறு உள்ளத்தனம் இல்லை. அதை விட நீங்க நீங்க எல்லாரும் சேர்த்து பாருங்க சொல்லிவிடு. அதை விட 2020ஆம் ஆண்டு இதே சபையில நடக்க அந்த காலத்துல நான் இருந்தேன். இதே பிரச்சனை வேற கட்டுப்படுது போய் மக்கள் உறுதிகள் தந்து ராணி வேற கட்டுப்படுத்தாங்க ராணிங்கிறத சொல்லி இருக்கணும் கதை கதையில உங்களோட கட்சி சேர்ந்த உறுப்பினர் சொன்ன கதை கேட்கீங்க. நீங்கள் சொன்ன நீங்கள் எல்லா இடமும் கட்டின வியாரம் பிரேக்ல சிறியல் எல்லாம் உடைச்சு கொண்டு போனதுதான் தூக்கி கொண்டு போனதுதான் அது இப்ப கட்டடினா பிரேக்கை உடைச்சு கொண்டு போவாங்க. 2 சிறுவில்லத்தனமான கதை நீங்க அதுதான் சொன்னீங்க. அதுதான் சிறுவில்லத்தனமான கதை. நாங்கள் இப்ப 2 பேர்ல கேட்டது சிறுவில்லத்தனமான கதை. சரி உங்களோட குற்றங்கள் தாண்டிங்க இப்ப கட்டி முடிச்சு 30 வருஷமா நாங்கள் 3 வருஷமா போராடி கொண்டு இருக்கீங்க. இவன் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை. அந்த போராட்டத்துக்கு அழைச்சோம். அப்போ உங்க ஊர் பிரச்சனை உங்க காணியை நீதான் தீர்க்கணும். நீ ஒரு எங்களை கட்சிக்குள்ள ஒரு மெம்பரா அந்த பிரதேசம் பிரச்சனை கூட வாகனங்களோட என்னால் கலைக்க முடியாது. அதுக்கு நான் போயிருக்கிறேன். அப்ப அந்த உறுப்பினரை அவரை கொண்டு நாங்கள் அவரை அந்த பிரதேசத்துல போராட வச்சு அவரை உறுதியா நின்று இன்னைக்கு அவையில குடும்பம் நம்ம போராடுறபடியா தான் இந்த பிரச்சனை வளர்த்து வந்திருக்கு. அந்த 17 பேர்ல உறுதியா இருந்து போராட முடியாம இதெல்லாம் வயது போனார்கள் 4 நாளை சாக போறார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. மொழியும் தெரியும் அவர் நீங்க அதில் கருத்து கொண்டிருக்கேன். அப்ப நீங்கள் அதுல போய் இந்த விஷயத்தை தான் இந்த ரோட்டை நீங்கள் அமைச்சர் நீங்க அன்றைக்கே சொன்னீங்க இப்ப பிரதேச ரோட்டில் நம்ம விடும் போய் வச்சு கொண்டு அடையாளப்படுத்தேன். நாங்கள் எந்த கட்டத்திலுமே பிகாரை உடைச்சு போட்டு தாம்பு காணியம் கொடுக்க எந்த கட்டத்திலுமே இன்னுமே சொல்லிடு அதுக்கு ஏதாவது மாற்றி தீர்வு இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப என்ன சொல்றோம் அந்த பிகாரை கட்டின அந்த 2 பேருக்கு துண்டை விட்டுட்டு மற்ற காணியத்தை விட்டு சனம் வளர்ந்து எல்லாம் போட விட்டுட்டு அந்த காணி போட்டா போற அந்த காணியான அடையாளம் அந்த காணிக்காரன குற்றரோட 2 பேரை கூப்பிட்டு அதுக்கு நியாயாதிபதி தீர்வு சொல்லிட்டேன். இந்த காணியை நான் எழுதி கூப்பிடுறேன் வைக்கி நீங்க இந்த காணியை எழுதி தரணும். அதுக்கு தீர்வு வந்துட்டு தீர்வு வராத பிரச்சனை இல்லை. தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அவைக்கு தேவை பேராசை. முழு காணியை பிடிக்கணும்னு பேராசை அது ஓடிக்கொண்டு அப்ப இதுல நான் அன்றைக்கு வந்து உள்ளுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு உணவு ஊழலானாக்க உள்ளுக்கே நிற்கிறாங்க. சரி அந்த கொழும்புக்கு வந்த குடிக்கிறாங்க 9 அந்த டீம் வந்து 10 காணியில் வரும். அதான் நம்ம 1 மணி நேரம் மீட்டிங் பண்ண சொல்லுது. ஒரு வசனத்தை மாதிரி தெரிஞ்ச சொன்னதுக்கு 1 மணி நேரம் மீட்டிங் 1.5 மணி நேரம் மீட் பண்ணது 1.5 மணி நேரம் மீட்டிங்ல இங்க இருக்கிற விக்குவா சொல்ற எனக்கு கட்டணம் கட்டியாச்சு கொஞ்சம் தட்டு மட்டும் கொடுங்க
ஒருத்தர் அந்த மீட்டிங் இது 10 ராணி டைம் வரும் அதான் அந்த உடனே டைம் மீட்டிங் நிலவட்டாங்க இதான் என்ன அப்படி இல்ல அதான் இல்ல அதற்கு நாங்கள் சம்பவம் நடந்ததுல வாங்கிக்கிறேன் சொல்லிக்கொண்டு போயிருக்க நீங்க அதுல வந்து நீங்க பொறுப்படுகிறீங்க அப்ப நீங்க பொறுப்படுகிறீங்க நான் பொறுப்பு நீங்க காணியாளக்க விடுமோ கடிதம் நான் தராண்டு எப்படி செல்லுவேன் எங்களால தீர்மானிக்கப்பட்டது கூட 39 பேரும் தீர்மானிச்சு அந்த போட்டே எங்களால போட முடியும் அன்றைக்கே அவர் சொன்னவர் கௌரவ உறுப்பினர் சொன்னவர் போலீஸுக்கு அனுமதி எடுங்கோ முதலே அனுமதியை கொடுத்து அனுமதி எடுத்துட்டு போட போனா கடகராதன்றது அவர் சொன்னாரு அவர் சொன்னார் வேணா கடிமையாக தகவல் பிள்ளையா போயிருக்கு அவை தாழ்ந்தவர்களும் வேலையை உடைக்க 9:30 மணிக்கு வாழாங்க நீங்கள் ரெடியாக இருப்போம்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பொருள் சொன்னாங்க அப்ப உங்க பொருளை கணக்கு விடுவோம் வேற என்ன அவ்வளவு விளங்குவாங்க இந்த 35 பேர் இருக்கிறார் அந்த ஒரு ஆள் இருக்கிறார் விளங்கிக்கிறார் இந்த 35 பேர் இருக்கிறார் அந்த ஒரு ஆள் இருக்கிறார் விளங்கிக்கிறார் அதான் சொல்றேன் ஐயா போட்டம் பொருள் கடிதம் அனுப்புவோம் தமிழ்ல ஆனால் நீங்கள் இது சட்டவிரோதமாக தான் கட்டப்பட்டது நீங்கள் இதை குற்றத்துக்கான நடவடிக்கை செய்யணும் மற்றதை செய்யணும் இந்த வியாதிகளை மட்டும் குறைகாலம் இதை அதை விரும்பவே அதில் கலைக்காம அதிலே அப்படி கலைக்காம அதில கட்சி சார்ந்த ஒரு நலனுக்காண்டி இதை சொன்னது சிறுமண்டத்தனமாக கேள்வி கேட்ட அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கதே தான் நீங்க அதை மீடியாக அப்படி மெசேஜ் போட்டிருக்கதே தானே அதுக்கு நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லணும் நினைப்பு இருக்கும் அப்ப இத விடயங்கள் படிவா தெரியும் எனக்கு இந்த காணியில வெளியில வரவே இன்னொரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிட்டையர் பண்ணவர்களுங்க அந்த கடிதம் இப்படி கொடுத்துருக்காங்க நான் எப்படி கடைசியா டிஎஸ் கம்பெனி பண்ணி பேங்கோட கொடுத்தாங்க அப்படி கொடுத்தோம் அந்த புள்ளி அப்படி நான் சொல்லல நான் அந்த சீனியர் உடனே தப்பு நான் சொல்லுங்க ஏரிய காணிகளை விட்டு போட்டு காணியாக வேற சரி நாங்களும் சில பாசிட்டிவான அப்ரோச்சில் போயிட்டால் அந்த காணியம் முழுமையாக இருக்கும் தான் நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கும் அந்த வேலை வந்து உள்ளுக்கு போன வழியா போய் அந்த அளவு அந்த பவானி மீதி வழக்க போடக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி அது நீங்க போயிட்டே உங்களுக்கு இதுதான் நோக்கம். நீங்க எல்லாம் உங்களுக்கு காணி பிடிக்க தோணும். அந்த நீங்க சொல்ற நாங்க ரெண்டு பேரும் காணியை விட்டுட்டு மிச்ச காணியை கொடுத்தோம். நாங்கள்
அப்படி சொல்லாத. ஏனென்றா அளவு மிஞ்சி சொல்லு. ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்லு. இல்ல அந்த காணி இப்போ கூட போலீஸ் அதே போலீஸ் நாங்க போடணும் சுப்ரீம் கோர்ட் போலீஸ் போடணும் அதே நேரத்தில் வேர்வைய தோட்டம் செய்து வேர்வை சிந்தி குரல் அதே அதுல மக்களை நீங்கள் கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல கொச்சப்படுத்துற மாதிரி இல்ல அமைச்சர் சொல்ற ஒரு கிழமைக்கு முன்னாடி அமெரிக்கா மாதிரி இந்த டொலர் மாதிரி 300 ஒரு கிழமையோ தெரியாது என்று எத்தனை மாதிரி 300 ஒரு கிழமையோ தெரியாது அந்த விகார கட்டிடம் உள்ள 4 சதுரமீட்டருக்கு தானே கூப்பி உள்ளது. மற்றதெல்லாம் மனசுக்கிட வச்ச திசையும் தூக்கி கொண்டு போனதானே, சுண்ணாம்பு தூக்கினதானே, எல்லா நாளும் தூக்கினதானே. அப்ப சிலி எடுக்கிறது இந்த பிரச்சனையும் வராது, மதக்கிழமை வராது, இனநலக்கம் பாதிக்கப்படாது, விக்கியூ கட்டின வீட்டுல இனநலக்கம் பாதிக்கப்படாது. அப்ப நாங்கள் இப்ப என்ன முடிவு எடுக்கணும்? அது பிறகு தேவையான காலையில காசு கொடுத்துக்கிறதோ என்ன செய்யறாரு பார்ப்போம். அந்த விகார உள்ள சுற்றளவை தவிர அளக்காம விகிதி காணியளவத்தை விடுவிச்சு போட்டு, சரியா விடுவிச்சு போட்டு பிறகு அந்த வியார கட்டுறதுக்கு நயனாதிக்கு வியாரத்தில் சொன்ன மாதிரி தீர்மானிக்கிறதா மக்கள் அந்த காணிக்காரன் தீர்மானிக்கும். அந்த காணியை அதுக்கு நாங்க சரணவரே சரியா காணி அளக்காம ஏரியா பகுதிகளும் விடுபடணும் என்று நாங்கள் அந்த தீர்மானம் எடுப்போம். அந்த கட்டிடத்தை தவிர கட்டிடத்தை தவிர இல்ல 1000 நந்தியில் ஒரு வியாரம் இருக்கு, ஒரு சின்ன துண்டு தான் இருக்கு. நயனாதியில் உள்ள வியாரம் ஒரு சின்ன துண்டு தான் இருக்கு, கிளிநொச்சியில் உள்ள வியாரம் ஒரு சின்ன துண்டு தான் இருக்கு. அந்த கட்டிடம் தவிர ஏனைய காணி விடுபடணும், எந்த வித கண்டிஷனும் இல்லாம, அளவீடுகள் எதுவும் இல்லாம, எந்த கிடைக்கணும் உங்களுக்கு பிறகு தேவை வேண்டாம். அந்த சனத்தில கேட்டதான் வேண்டிக் கொள்ளணும், அது வேற இருக்கு. ஆனா எங்கேயுமே இப்படியான ஒரு சட்ட விரோதம் வடக்கு கிழக்கு சட்ட விரோதம் காணிக்க பைக்கோட்டை கட்டி போட்டு அபேஸ் பண்ணியெல்லாம் அதான் எங்களுக்கு இனிமேல் எந்த அரசாங்கம் வந்தாலும் வடக்கு கிழக்குல இந்த காணி அவர்கள் செய்யலாம், இப்படியான சட்ட விரோதம் செய்யலாம், மக்களால் செய்யலாம், அதே மாதிரி அரசாங்கத்தால் செய்யலாம் அவருடைய தீர்மானத்தை இந்த காணியை கொடுக்குறேன், அந்த காணியை இந்த மேற்படி அவ கட்டுறதோ கணக்கு தந்த கைக்கு கொண்டு அந்த 17 பேருக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஒரு பேரமன்றத்துக்கு போயிடும். நாங்கள் வியார காரணம்னு சொல்லல, அளக்காம மற்ற கல்லியில விடுவோம், வியார கட்டுறது அளப்போம் கிடைக்கிறோம், அளக்காம மற்ற இடத்துல போனதான் சொல்றாங்க. அவர் வியார காரணம்னு சொல்லிட்டு அதான் பிரச்சனை என்னன்னா நாங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் போடுறது கவனமா இருக்கும். வியாரையின் சுற்றளவை சுற்றி வச்சு கொண்டு மற்ற காணியில ஓப்பனா விடுவோம் அந்த சொன்னால் என்ன அர்த்தம் பண்ணா அவன் எவ்வளவு சுற்றளவை வச்சிருக்க போறான் அப்படி பைனல் தீம் இல்ல ஒரு தீர்வை நாங்கள் நோட்டிதான் கொடுக்கலாம் அப்படின்னா கதைக்குவோம், தீர்மானமா அனுப்பிடலாம். என்னண்டா
தீர்மானமே அனுப்பினால் அது அவனுக்கு எவிடன்ஸ் ஆகும். அந்த உள்ளூராட்சி மன்ற இந்த பிணக்கிலே அங்கே இருக்கிற உள்ளூராட்சி மன்றம் வந்த உங்களை நாங்கள் ஒன்று சில நாங்கள் ஏற்கனவே சில கடிதங்கள் அனுப்பி இருக்கோம். நாங்கள் சில எல்லாத்தையும் மீடியாவுக்கு கொடுக்கிறானே. ஏற்கனவே புத்த சாதன ஜனாதிபதிக்கிறது பிரதமர் ஜனாதிபதி பிரதமரால் புத்த சாதன அமைச்சர் கடிதம் அனுப்பப்பட்டது 2022 இன்றைக்கு 2022 அனுப்பப்பட்டு அந்த ஆக்சிடென்ட் அப்படியே பெண்டிங்ல நேற்று வந்ததே என்ன பிரச்சனை? நேற்று வந்த ஆட்கள் ஒரு சில ஆட்களுக்கு 10 ஏக்கர் வேணும்னு நாங்கள் இருக்கிற 8 ஏக்கர் இன்னும் வெளியில மாநிலம் பண்ணுவோம். இல்லை அவர்தான் நாங்கள் அதற்கெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுக்கலானே. எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் தானே. அன்றைக்குமே அதில் சொல்லிச்சோம் நீங்க உங்க ஒழுங்கிய அடையாளப்படுத்துங்க அதிலே நடக்கும். நான் அதை நல்ல சந்தர்ப்பம் பண்ணுவது நான் ஒழுங்கிய கொண்டே காட்டு ஒழுங்கிய காட்டப்போ பின்காணிக்கான வந்து வேடி கணிக்கிறான். தட்டை காணிக்க முக்காப்பரம் பாதுகாட்டாங்க. அவன் உறுதியை என்ன உறுதியும் தேவையில்லை. அவனுக்கு தேவையில்லாத உறுதியில்லை. அவற்றை முக்காப்பரம் போட்டு அதுக்கு ஒரு கோயில் வேற வேண்டிய கோயில். அந்த கோயில் இருந்த இடத்துல தான் இன்னைக்கு அவன் சொல்றான் தட்டை பிள்ளாத கோயில் அதுக்கு இருந்தாங்க. சில விடயங்கள் இதெல்லாத்தையும் நான் ஒவ்வொரு நாள் மீடியாவுக்கு சொல்லி கொண்டிருக்க வேலையே எங்களே தேவை இந்த பக்குவமா இந்த காணிகளை வெளியில் எடுக்குவோம். முதல் கட்டமா இப்ப அவருக்காக போயிருக்கோம் சரிதானே. அதுக்கானது போவோம். அடுத்த கட்டம் இல்ல இல்ல மே மாசம் 11ஆம் தேதி அதே போல நான் இந்த ஒரு பாதை அப்படிதான் செய்யறோம். பொலிச்சு நாங்களே ஓப்பன் அப்படி ஒரு வாதை அப்படி செய்யறோம். அது தனியான வாதை நேர கண்டி சொல்லலாம் விட்டு ஓடி தரலாங்க. பின்ன இருந்த 15 ரூபா உங்களுடைய அப்படியாவே சரி. அதே மாதிரி சரி நாங்கள் சில விஷயங்கள் கடிதத்தை இங்க கூட்டம் நடக்கும். அடுத்த கட்டமே அவன் போலீஸ்காரன் அங்கடியில் இருக்கிறான். இவ்வளவு தீர்மானம் பண்ணுறேன். இங்க இருந்தாங்கல்ல வெளியில சொல்லிடலாம். இந்த 35 பேருக்கு இருந்தாலும் போய் சொல்லியிருக்கு. இதே நிலைமை தான். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய விஷயம் என்னன்னா பாதையை உடைக்க பாதையை 2 பக்கம் காணிக்காரனே கூப்பிட்டு நடக்க வேண்டியது. அப்ப காணிக்காரன் பேர் அங்கே கோர்ட்டில ஜட்மெண்ட்ல வந்தானே காணி பாதை விடவன் வந்தானே. நேரடியாக நாங்கள் மற்ற பக்கத்துக்கு வழக்கு போடுறாங்க. இந்த பக்கத்துக்கு இல்லாத போய் சாதுரியமான விஷயத்தை இந்த மாதத்துல முடிப்போம். மே மாதத்துக்காக முடிப்போம் சரிதானே. முடிஞ்சு கொண்டு அடுத்த இப்ப நாங்கள் இப்படி ஒரு தீர்மானம் எடுப்பமா இருந்தால் அது வேற விதத்துக்கு அவனுக்கு சப்போர்ட்டா போய் உள்ளூராட்சி மன்றமும் சப்போர்ட் பண்ணது அந்த காணி எடுக்க ஆறு மாறிவா அது லீகலியா சில இதை நாங்கள் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு தீர்மானம் போயிட்டாங்க. அதைத்தான் ஏற்கனவே பழைய வியாரண்ட வடக்கு பக்கம் இப்ப இருக்கிற வியாரண்ட அவன் காணிக்கு விகாரைக்கு தொடர்பு சரிதானே. விகாரண்ட போர்டை போட்டுருக்கு அது இல்லை. அது ஐசிடி சென்டர் இருக்கிற இடம் சார்ஜன் வடிவேல் அது விகாரைக்கு வெளியில ஐசிடி சென்டர் இருக்கிற காணி தான் அவன் காணி. அந்த காணிக்கு அதுக்கு பின்னால வெளியே போடுறது இல்ல அவர் அதுக்கு அவன் ஆமிட்டு ஆயிட்டு உங்களுக்கு பப்ளிக் இல்லை. அவன் அவன் அவர் சட்ட காணிக்கு தனியா போகலாம். தனியா போய்
அவர் இது ஃபுல்லாக இது வியாரோட சம்மந்தப்பட வியாரைக்கு வெளியில வியாரைன்னு போடுறத விட வெளியில வச்சிருக்காங்க. இல்லை இல்லை பக்கத்து அது இருந்த வெட்டராஜ மூணு பேர் அவை 3 பேர் பிரிக்கிறாங்க. தமிழ் நபி பிரிக்கிறாங்க. பையன் ஹிஸ்டரி வழங்க வாடிறாங்க. இல்லை இல்லை நாங்க ஹிஸ்டரி சொல்றேன். 3 பேர் அவைந்த காணி பழைய நாய் நைனாய் வேற காணி அதோட இந்த அவை நைனாய் பழைய வேற காணிக்கு மேற்கு தெற்கு பக்கம் 3 காணிக்கு 40 ரூபாய் நடுத்துண்ட வந்து வீடு வச்சதை நீ கேஸ்ல வேலை செய்யறதா வேங்க அதே சொந்தக்காரங்க. சரி வீடு வச்சதை அந்த அதுல வந்து மேனேஜரா இருந்தா சிங்களா அது மீட்கப்படாம தான் அந்த காணி வந்து மாநில போடுறது 46 போடுறது சாதிக்க காணி என்ன இப்ப நீங்கள் கனவேல அதே விஷயம் சொல்லுங்க இலங்கை காணி வேண்டாம் பிள்ளைக்கு வரும் பிள்ளை அது அப்படியே வரும் அப்ப அது எழுதினால சொந்தம் கொண்டாடலாம் மட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க இந்த காணி பண்ற இந்த ராஜ்யத்துல காணி வந்து 3 பேருக்கு பங்கு இருக்கு நாம ஏன் தம்பி சகோதரர்களுக்கு பங்கு இருக்கு அப்ப நாங்க அதை விளங்கி கொள்ளாம அளந்து போட்டு நீ காணி உரிமையாளர் இல்லையா இசை கணிக்கு வெளியில போய் சொன்னது அவருக்கு விஷயத்துல சொல்றது என்னன்னா அவர் மணிவாக தனியா நீ வண்டி தந்த காணியை வழியில் எடுக்கலாம் அது வழியில இல்ல இல்ல மற்ற இல்ல என்னன்னா அந்த லைட் அவற்றை காணியில வடக்கு பக்கம் எல்லாம் விட்டாரு அவற்றை மற்ற பக்கத்துக்கு போவோம் அவர் ஒன்று வருவாங்க இந்த பாதை நீ பண்ணிக்க பயன்படாத விட இல்லாட்டி நாங்கள் அந்த போகிறோம் அது லீகலியாக போய் காணி ஓனத்தை நாங்கள் எங்கே பாதையை காட்டிங்க காணி ஓனத்தையும் கூப்பிடும் போவோம் அப்படி ஒரு உடம்பு உடைக்கி போய் பறக்க போவோம் அப்படி ஒன்று உடைக்கி கொண்டு போனதை அவங்க வந்து போகல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போடு எல்லா உறுப்பினர் கௌரவ எல்லா உறுப்பினரோட சேர்த்து காணிக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டுதான் அதில் பார்த்து அந்த ரீதியாக இருக்கு ஆட்ட கார்டில் இருந்தது கட்சி தான் நினைக்கிறோம் அந்த 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 குறிப்பிட்ட காணி வந்து நாங்கள் காணி தேவையற்றது எல்லாரும் வந்து பண்ணிடலாம் காணி தேவையற்றது எல்லாரும் வந்து பண்ணிடலாம் அன்னைக்கு அந்த காணி அளக்கிறதுல 20 விதமானாக்கள் காணி அளக்க விருப்பமா இருந்தவையும் இருக்கிறோம் இல்ல இல்ல பக்கத்துல இருந்த பக்கத்துல இவையெல்லாம் போனா உடனே நாங்க குடிகளை காட்டுறேன் அப்படி ஒரு டிசைனுக்கு நாங்க வரே அப்படி உடைக்கிற வேலை இல்ல இல்லைண்டா ரெண்டு மூணு கத்தி கலைக்கிறாங்க அந்த உரிமையோட கலைக்கிறாங்க இல்லாட்டி இந்த வயது நம்ம எப்படியா நம்ம மாதிரி தங்கியா வந்தா என்ன செய்யும் கடிதம் கொடுக்க வேண்டாம் அந்த இடத்துலயே போய் சொன்ன ஆதாரம் கூட இருக்கு கடிதம் கொடுக்க வேண்டாம் அந்த கடிதம் போய் சொன்ன ஆதாரம் கூட சொந்த நாட்டு மக்களை உயர் பாதுகாப்பு அந்த இடத்தை கொடுக்காம வச்சு பாதுகாப்பு வச்சிருக்கணும் அங்க விட்டு இங்க வைக்கணும் சொந்த நாட்டு மக்களை உயர் பாதுகாப்பு அவைய பிடிக்க கொடுக்கணும்னு சொல்லி அவைய இந்த காணியை பிடிக்க வச்சுக்கொண்டு அதே நேரம் பாதுகாப்பா இருக்க திரையில சைவர் 2,5 மில்லியனை கொண்டு போடுவோம் 5,5 மில்லியனை கொண்டு போடுவோம் நீங்க என்ன பாதுகாப்பு என்ன அது கொண்டு போகலாமா அதே மாதிரி இதுல 17 பேரையும் பிரிக்கிறது அரசாங்கத்தோ அரசாங்க 17 பேருக்கு நிக்கிறதுக்கு பலம் காரியம் மனுஷன் வைத்து போட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை
வளர்க்கிறாங்க உங்களோட ரத்னன் சதீஷ் இருக்கிறாங்க அவர் என்ன பத்தி எவ்வளவு அறிவிக்கிறார் அதை பத்தி நீங்க கதைக்கல ஒரு இடத்துல ஒரு மதத்தலைவர் வரைக்க கும்பிட்டாயில கையை கொடுத்தால் அது நாங்க கூட உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு கல்யாண விழா இருக்கிறா ஒரு செத்த விழா இருக்கிறா அதுல வந்து நாம நிறைவேற்றினா அது சட்டவிரோத பிக்கு சட்டவிரோத விகாரையை கட்டி போட்டு நீங்க போய் அவன் ஐயா சும்மா கட்டக்கூடாது சும்மா நான் கூட இல்ல ஏன்னா பக்கத்துல போய் கை தந்து போன இந்த வரைக்கும் வேந்த தீர்வு தெரியாம இருக்குன்னு சொன்னா எந்த ஜனாதிபதி வந்தாலும் இந்த சிங்களமாக சேர்ந்தவர்கள் இப்போது காலம் இருந்துன்னா அவனை ஒரு பொது விஷயம் இல்ல நாங்க கண்டா நீங்க போயிட்டு அவரால் உங்கள்கிட்ட சைக்கிள் பிரதான பிரச்சாரம் அவர் உங்கள்கிட்ட கட்சி வேண்டானே எனக்கும் நான் அந்த பாதிப்பு பாதிப்போட எனக்கு அது மாதிரி இதே நிகழ்வு வந்து இங்க மயிலடி மாவட்டத்துக்கு வந்து ஞாபகம் வந்தாருன்னு சொல்லி இங்கே ஒரு நாள் எல்லாம் முழுமொட்டி இருக்கிறேன் குறிப்பிட்ட வேலைக்கு ஊரணி பாதம் இந்து மத பொதுப்பட்டி அந்த கூப்பிடுறோம் நாங்கள் ஏற்பாடு செய்யணும் இந்த வேலைக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து அந்தஸ்து கொடுத்து அப்புறம் அந்த கூப்பிட போக ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி அந்த நேரத்தில் திடீர்னு லெட்டர் போனது எல்லா மதத்தில் இது மத விஞ்ஞான விழா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே நிப்பாட்டி இல்லை நீங்க போய் சும்மா ஆதாரம் இல்ல அதான் இப்ப லெட்டர் ஒப்பிருக்கோம் சும்மா போர்ல இப்ப நீங்க தான் தெரியும் போறாரு இந்த உங்களோட கட்சிய பேர்ல ஜனாதிபதி பேர்ல நான் உங்களோட சாரதா கேக்குறேன் என்ன சார் உங்களோட சாரதா நீங்க இப்ப என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க அந்த பிக்கு அந்த கட்சி சார்பாக தீர்மானத்துக்கு கொண்ட ப்ராப்ளம் சொல்லி எந்த கட்சி தீர்மானம் எடுத்தது எந்த கட்சி தீர்மானம் கட்சியா அந்த அப்படி தீர்மானம் எடுக்க அதான் நீ உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கும் கட்சியால அப்படி எங்க தெரியும் நடந்ததே உங்களுடைய அமைப்பாளர் கிரவுண்ட வச்சு சொல்றாரு நான் வச்சு சொல்றேன் சொல்றேன் நெட் செட்ல இதோ கௌரவமான சபை இந்த சபையில கேட்க ஆதாரம் இல்லாம ஒரு கட்சி அமைப்பாளர் நான் கேட்கறவங்களை நீங்க பாத்துக்கோங்க இது இல்ல இது ஒரு சபை இதெல்லாம் மக்கள் தருது இதுல ஒரு கட்சி சார்ந்த அமைப்பாளரோ இல்லாட்டி கட்சியை சார்ந்து கதை கேட்க ஆதாரத்தோட கதை போகணுமோ ஆதாரம் இல்லாம சும்மா எடுத்த அதான் அன்னைக்கு ஐயோ போராட்டம் நடக்க அவன் இயல்பாவே பெறாவிட்டான் இதுதானே இயல்பாவே பெறாம போயிட்டான் அதுக்காக அவன் நிப்பாட்டி கண்டு இல்லை என்னென்ன சில இடத்துல போசஸே சொல்லுவீங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறபடியே நீங்க வராமணும் அது கட்சி சொல்ல தேவையில்லை
போலீஸை சொல்லிக்கணும். போலீஸ் யாரும் சொல்லிக்கணும், இது வந்து நிலைமை பிள்ளையா இருக்கிறோடைய நீங்க வராங்கன்னு போலீஸை சொல்லியிருக்கலாம். பாதுகாப்பின் காரணமா நீங்க வராதீங்க. அது ஒரு காரணத்தினால அது முடிவெடுக்கிறாங்க. அமைப்பாளர்கள் மேல ஆட்கள் இருக்கு. நாங்கள் பொது விஷயத்துல உள்ள ஆட்கள். பொது விஷயத்துல ஒரு இடத்துல ஒரு ஆள் நிறைய மூஞ்சிய திருப்பி வச்சு இருக்கு. அந்த இடத்துல கண்டா உங்களுக்கு அந்த உறுப்புகளை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு உங்களை பக்கத்தால பிங்கு வந்து அவன் கையை தரையில நீங்க கையை தட்டி அது மீடியா தான் போட்டது. இல்ல இல்ல அது மீடியா மீடியா ட்ரெண்டுக்கு போடுவாங்க. அவங்களுக்கு யூடியூபுக்கு விசுவல் கூடினால் காசு சரிதானே? விசுவல் கூடினா காசு அதுல வந்து மீடியா மதிப்போட்டதை கிளிக் பண்ணி எடுத்து தான் இந்த விமர்சனமா போட்டோம். பாதையை விட்டு பாதையோட சேர்ந்த விஷயத்துக்கு போவோம். அந்த அடிப்படையில் இதுக்கு சொல்ற முடியாது. 11ஆம் தேதி கொடுத்தால் பண்டிகைக்கு இல்லை நாங்கள் போடுறேன்னா சில சட்டத்திட்டங்களான வீரர் பார்க்கணும். 15 நாள் பின்னர் உள்ளவங்களை போடுது. அது நிகழ்ச்சி நிலையில் அது வேலையா? இது வந்து எங்கிட்ட பாதைய தடுத்து வைக்கிறது அது கொடுத்துட்டேன். சரி அது வேற. இது பாதைய தடுத்து வச்சிருக்காங்க. கூட்டத்தை போட்டு இது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை போட்டு நாளைக்கு ஒரு சட்ட சிக்கலை போட்டுறாங்க. அதை செய்வோம். அது வந்து சில விஷயங்கள் முரண்பாடு இன்றைய எங்களுடைய மாதாந்த அமர்வில் 28ஆம் தேதி நடைபெற்ற தையிட்டி விகாரையினுடைய நில அளவீடு தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் நாங்கள் ஏலவே பிரதேச சபையினுடைய வீதியை விகாரையினுடைய காணிக்குள் மறைத்து வைத்திருப்பதன் அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதனை எதிர்த்து அன்று அடையாளப்படுத்தப்பட்ட போது நாம் நமது பிரதேச சபைக்குரிய வீதியை அடையாளப்படுத்தியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே நேற்று பௌத்த விகார ஜிந்தோட நாமதேரர் அவருக்கு எங்களுடைய கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். எங்களுடைய பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை தங்களுடைய மறைத்து வைத்திருப்பதாகவும் அதனுடைய தடைகளை உடனடியாக அகற்றுமாறும் அது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முன்னர் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு அகற்றப்பட தவறும் பட்சத்தில் 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்தின் 59(2) பிரிவுக்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். சட்டத்தின் 59(3) பிரிவின் ஏற்பாடுக்கு அமைய ஏற்படும் செலவின தங்களிடமிருந்து அறவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்ட நடவடிக்கை தாங்கள் உட்பட நேரிடலாம் என்பதையும் அறிய தருவோம் என குறித்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய சபையிலும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு உடனடியாக அவர்கள் 11ஆம் தேதியில் அந்த பாதைகள் விடாட்டி நாங்கள் அது தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளை செல்ல வேண்டும் என கூறியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் வழக்கு நடவடிக்கை செல்லாமலேயே எங்களுடைய பாதைகளை ஒரு ஆள் தடுத்து வைத்திருந்தால் அகற்றுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. அதற்காக நாங்கள் பலாலி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பிரதேசமாக இருப்பதால் பலாலி போலீஸ் நிலையத்துக்கும் அதற்கான பிரதியை அனுப்பி வைத்திருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம்.